வணக்கம். இன்னைக்கு நாம ஓவர் திங்கிங், அதாவது அதிகமாக சிந்திப்பதை எப்படி நிறுத்துவதுன்னு பார்க்க போறோம். நம்ம மனசுல ஓடிட்டே இருக்கிற அந்த முடிவே இல்லாத எண்ணங்களிலிருந்து எப்படி வெளியே வர்றது? வாங்க அத பத்தி விரிவாக பார்க்கலாம். இந்த விஷயம் நம்ம எல்லாருக்குமே நடந்திருக்கும் இல்லையா? பல வருஷத்துக்கு முன்னாடி நடந்த ஒரு விஷயம் திடீர்னு ஞாபகத்துக்கு வந்து அப்படியே நம்மள அந்த பழைய மன உளைச்சலுக்குள்ள இழுத்துட்டு போயிடும். இதுதான் ஓவர் திங்கிங்கோட ஆரம்ப புள்ளி. சிம்பிளா சொல்லணும்னா, ஓவர் திங்கிங்கிறது ஒரு மென்டல் லூப். நாம ஒரே விஷயத்த பத்தி திரும்ப திரும்ப யோசிப்போம், ஆனா ஒரு தீர்வுக்கே வரமாட்டோம். இது நம்ம மன நிம்மதியை கெடுத்து நம்மளோட எனர்ஜியை மொத்தமா உறிஞ்சிடுற ஒரு பயனற்ற செயல். நம்ம மூளைய ஒரு கதை சொல்ற மெஷின்னு சொல்லலாம். ஆனா அது ஏன் இப்படி கதைகளை உருவாக்கி நம்மள இந்த மாதிரி எண்ணச் சுழற்சிக்குள்ள தள்ளுது? இதுக்கு பின்னாடி இருக்கிற அறிவியலை முதல்ல புரிஞ்சுக்கலாம் வாங்க. ஒரு விஷயம் தெளிவா இல்லாதப்போ, உதாரணத்துக்கு உங்க ஃப்ரெண்ட் ஒரே வார்த்தையில மெசேஜ் அனுப்புறாங்கன்னு வச்சுக்கோங்க. நம்ம மூளை ஓகே எனக்கு தெரியலன்னு அமைதியா இருக்காது. அதுக்கு பதிலா உடனே ஒரு மோசமான கதைய உருவாக்க ஆரம்பிச்சிடும். ஒருவேளை அவங்க நம்ம மேல கோவமா இருக்காங்களோ அப்படின்னு. நம்ம மூளையில ரெண்டு முக்கியமான மோட் இருக்கு. ஒன்னு டிஃபால்ட் மோட் நெட்வொர்க், அதாவது டிஎம்என். இதை நம்மளோட ஆட்டோ பைலட் மோடுன்னு சொல்லலாம். நம்ம சும்மா இருக்கும்போதோ இல்லைன்னா துணி மடிக்கிற மாதிரி பழக்கமான வேலை செய்யும்போது நம்ம மனசு தானா கடந்த காலத்தையும் எதிர்காலத்தையும் பத்தி யோசிக்க ஆரம்பிக்கும். இந்த இடத்துல தான் ஓவர் திங்கிங் நடக்குது. இதுக்கு அப்படியே ஆப்போசிட் தான் டைரக்ட் எக்ஸ்பீரியன்ஸ் நெட்வொர்க், அதாவது டிஎன். இதுல நாம பிரசன்ட் மோமெண்ட்ல நம்ம உணர்வுகளோட முழு கவனத்தோட இருப்போம். சரி, நம் மூளையே எப்பவுமே மோசமான கதைகளையே யோசிக்குது. ஏன்னா நம்மகிட்ட நெகட்டிவிட்டி பயஸ்னு ஒன்னு இருக்கு. இது நம்மள பாதுகாக்கிற ஒரு பழைய சிஸ்டம். யோசிச்சு பாருங்க, ஒரு புலி நம்மள துரத்தும் போது எல்லாம் நல்லபடியா முடியும்னு நினைக்கிறது சரியா இருக்காது இல்லையா? ஆனா பிரச்சனை என்னன்னா, இன்னைக்கு நம்ம மூளை ஒரு மெசேஜ்க்கு ரிப்ளை வராதத புலி வரதுக்கு சமமா பாக்குது. நம்ம உறவு முறைகளும் இதுல ஒரு பெரிய பங்கு வகிக்குது. குறிப்பா ஆங்ஷியஸ் அட்டாச்மெண்ட்னு சொல்லப்படுற ஒரு மனநிலையில இருக்கிறவங்க அவங்கள விட்டுட்டு போயிடுவாங்களோன்னு ஒரு ஆழமான பயத்தோட இருப்பாங்க. இதனால அவங்க தங்களோட பார்ட்னரோட ஒவ்வொரு சின்ன அசைவையும் வார்த்தையையும் ஓவரா அனலைஸ் பண்ணி தேவையில்லாத கதைகளை மனசுக்குள்ள ஓட விடுவாங்க. இது அவங்கள ரொம்ப சுலபமா ஓவர் திங்கிங் குழிக்குள்ள தள்ளிடும். சரி, இப்போதான் நாம ஒரு முக்கியமான கட்டத்துக்கு வரோம். நம்ம மூளை உருவாக்குற இந்த கதைகளை நாம எதிர்க்க முடியும். அது எப்படின்னு தான் இப்போ பார்க்க போறோம். இந்த ஒரு கேள்வி, ஓவர் திங்கிங் அந்த சுழலை உடைக்கிற ஒரு சூப்பர் பவர்ஃபுல் டூல். நீங்க ஒரு விஷயத்த பத்தி திரும்ப திரும்ப யோசிக்க ஆரம்பிக்கும்போது உடனே உங்களை நீங்களே இதை கேளுங்க. இந்த கேள்வி உங்களுக்கும் உங்க சிந்தனைக்கும் நடுவுல ஒரு சின்ன கேப் உருவாக்கும். இது ரொம்ப சிம்பிளான ஆனா செம்ம பவர்ஃபுல்லான ஒரு 2 ஸ்டெப் ப்ராசஸ். முதல்ல உண்மைய மட்டும் பாருங்க. அதாவது என்ன நடந்துச்சு. உதாரணத்துக்கு என் ஃப்ரெண்ட் ஒரே வார்த்தையில மெசேஜ் அனுப்புனாங்க, இதுதான் உண்மை. ரெண்டாவது, நீங்க உருவாக்குன கதைக்கு ஒரு பேர் கொடுங்க. நான் எனக்கு சொல்லிக்கிற கதை என்னன்னா, அவங்க என் மேல கோவமா இருக்காங்க. இப்படி உண்மைய கதையிலிருந்து பிரிக்கும்போது அந்த கதையோட இமோஷனல் பிடியிலிருந்து நம்மளால வெளியே வர முடியும். இங்க நாம ரொம்ப ஆழமா புரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம் இருக்கு. நீங்க ஒன்ன நினைக்கிறதால மட்டுமே அது உண்மை ஆயிடாது. நம்மளோட உணர்வுகள் நிஜமானவைதான். ஆனா அந்த உணர்வுகள் சொல்றதெல்லாம் உண்மைன்னு அர்த்தம் இல்ல. உங்க கோவமோ வருத்தமோ உண்மையா இருக்கலாம். ஆனா அதுக்கு காரணமான அந்த எண்ணம் உண்மையா இருக்கணும்னு அவசியமே இல்ல. சரி, நாம ஓவர் திங்க் பண்ணும்போது அந்த நேரத்துல நம்மள நாமளே சமாதானப்படுத்திக்க சில பிராக்டிக்கலான டூல்ஸ் பத்தி இப்ப பார்க்கலாம். இந்த டூல்ஸோட நோக்கம் ரொம்பவே சிம்பிள். நம்ம தலையிலிருந்து வெளியே கொண்டு வந்து நம்ம உடம்புலையும் நிகழ்காலத்திலையும் கவனம் செலுத்த வைக்கிறது தான். இது நம்மள அந்த ஆட்டோ பைலட் மோட்ல இருந்து வெளியே கொண்டு வரும். இது ரொம்பவே எளிமையான ஆனா பவர்ஃபுல்லான ஒரு டெக்னிக். உங்க மனசு ரொம்ப அலைப்பாயுதா, அப்போ இதை உடனே முயற்சி பண்ணுங்க. உங்க கண்ணுக்கு தெரியற 5 பொருட்களை சொல்லுங்க. உங்க உடம்புல நீங்க உணரக்கூடிய 4 விஷயங்களை கவனிங்க. உங்க காதுக்கு கேட்கிற 3 சத்தங்களை கண்டுபிடிங்க. இப்படி உங்க கவனத்தை உங்க புலன்கள் மேல திருப்பும்போது நீங்க உடனே நிகழ்காலத்துக்கு வந்துருவீங்க. இதோ இன்னும் சில சிம்பிளான டூல்ஸ். நல்லா ஆழமா மூச்சு விட்டு மெதுவா வெளியே விடுங்க. அது உங்க நரம்பு மண்டலத்தை உடனே அமைதிப்படுத்தும். இல்லனா மன அழுத்தத்துல இருக்கிற மிருகங்கள் எப்படி உடம்ப உதருமோ அப்படி நீங்க உங்க உடம்ப உதறலாம். இதுவும் டென்ஷனை ரிலீஸ் பண்ண உதவும். இப்போ நாம பவுண்டரிஸ், அதாவது எல்லைகளை பத்தி பேசலாம். எல்லைகள்னா மத்தவங்கள தடுக்கிறதுக்காக சுவர் எழுப்புறதில்ல, அது ஒரு சுய பாதுகாப்பு. நான் உங்கள மதிக்கிறேன், அதே நேரத்துல என்னையும் நான் மதிக்கிறேன்னு சொல்றதுதான் பவுண்டரி. இது சுயநலம் கிடையாது, இது நம்மள நாமளே காப்பாத்திக்கிறது.
இந்த கோட் ரொம்ப ஆழமானது. நாம நம்ம தேவைகளையே கவனிக்காம நம்ம எல்லைகளை மதிக்காம இருந்தா நம்மால எப்படி மத்தவங்க மேல உண்மையா கருணை காட்ட முடியும்? முதல்ல நம்மள நாம கவனிச்சுக்கிறது தான் மத்தவங்க கூட ஒரு ஆரோக்கியமான உறவுல இருக்கிறதுக்கு முதல் படி. இப்போ நாம கடைசி பகுதிக்கு வந்துட்டோம். இது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஒரு உறவுல நமக்கு தேவையான முடிவோ மன்னிப்போ கிடைக்காதப்போ எப்படி மன அமைதியை கண்டுபிடிக்கிறது? இது ஏத்துக்க கஷ்டமான ஒரு உண்மைதான். சில நேரங்கள்ல நம்மள காயப்படுத்தினவங்க கிட்ட இருந்து நமக்கு ஒரு மன்னிப்பு வரவே வராது. அதுக்காக நாம வாழ்க்கை முழுசும் அதே காயத்தோட வாழணுமா? நிச்சயமா இல்ல. அவங்களோட மன்னிப்பு இல்லாமலேயே நம்மள குணப்படுத்திக்க முடியும். இந்த ஒப்பீடு இத அழகா விளக்குது. பாருங்க, சமரசம் அதாவது ரீகன்சிலியேஷனுக்கு 2 பேர் தேவை. ஆனா ஒருங்கிணைப்பு அதாவது இன்டகிரேஷனுக்கு நீங்க மட்டும் போதும். நடந்ததை ஏத்துக்கிட்டு அது உங்க கதையோட ஒரு பகுதியா மாத்திக்கிறது தான் இது. ஆனா அது உங்க முழு கதையாவும் ஆகிடாம பாத்துக்கணும். அந்த வலி உங்க கூடவே இருக்கலாம், ஆனா உங்க வாழ்க்கையை அது கண்ட்ரோல் பண்ண விடக்கூடாது. மன்னிப்பு பத்தின இந்த விளக்கம் ரொம்ப பவர்ஃபுல். மன்னிப்புன்னா நடந்தது சரிதான்னு சொல்றதில்ல, அது கடந்த காலத்தை மாத்திருக்கலாமோங்கிற அந்த வீணான நம்பிக்கைய கைவிட்டுட்டு நம்ம எதிர்காலத்தை நம்ம கையில எடுக்கிறது. கடைசியா நாம புரிஞ்சுக்க வேண்டியது இதுதான். மன அமைதிங்கிறது முழுக்க முழுக்க உங்களுக்கு சொந்தமானது. அது ஒரு இன்டர்னல் ப்ராசஸ். அதுக்கு மத்தவங்களோட மன்னிப்போ அவங்களோட உச்சியோ தேவையே இல்ல. இந்த வலி என் வாழ்க்கையோட இன்னொரு நிமிஷத்து கூட வீணடிக்க நான் விடமாட்டேன்னு உங்களுக்கு நீங்களே சொல்லிக்கிறது தான் உண்மையான அமைதி. ஓவர் திங்கிங்கிறது உங்க கதையோட ஒரு சாப்டரா இருக்கலாம், ஆனா அதுவே முழு புக்காவும் இருக்கணும்னு அவசியம் இல்ல. உங்க கதையோட அடுத்த பக்கத்தை எழுத போற சக்தி உங்க கையில தான் இருக்கு. சொல்லுங்க, நீங்க என்ன எழுத போறீங்க?